अनुपावृत्त वृत अनुपा वृतपक्षद्वारकं गेहं तद् अत्र प्रविशामि आर्ये शरणागतो अस्मि. துர்தரக்கு போயிட்டான். இவன் வந்து ஆக்சுவலா ஒரு வீட்டுக்கிட்ட ஓடி போயிட்டான் இல்லையா, ஓடி தப்பிச்சு போன்னு சொன்னோடனே ஓடி வரான். ஆக்சுவலா இப்ப வசந்த சேனாவோட வீட்டுக்கிட்ட நிக்கிறான். சோ அங்க பயந்து சுத்தி சுத்தி பாக்குறான் அந்த இடத்துல. சத்ராசம் பரிக்கிரமிய திருஷ்டுவா. அப்புறம் வந்து ஒரு வீடு திறந்திருக்குன்னு சொல்லி உள்ள நுழைய போறான். ஏதத் கஸ்யாபி அனபாவிருத்த பக்ஷத்வாரம். அபாவிருத்தன்னா க்ளோஸ்ட், அனபாவிருத்தனா ஓபன் ஆயிருக்கிற பக்ஷத்வாரம் உள்ள போறேன் அப்படிங்கிறான். ஆரியே அங்க பாக்குறான். பிரவேசம் ரூபயித்வா வசந்த சேனாம் அவலோக்கிய. அங்க அவளை பார்த்துட்டு சரணாகதோ அஸ்மிங்கிறான். அவன் வந்து சரணடைஞ்சேன் அப்படிங்கிறான். வசந்த சேனா அபயம் சரணாகதஸ்ய ஹஞ்சே विदेहि पक्षद्वारकं चेटी तथा करोति. वसन्तसेना कुतः ते भयं संवाहतः आर्य धनिकात्. वसन्तसेना हञ्जे साम्प्रतम् अपवृणु पक्षद्वारकं संवाहक आत्मगतं कथं धनिकात् तुलितम् अस्या भयकारणं सुष्ठु खलु एवम् उच्यते. यः आत्मबलं ज्ञात्वा भारं तुलितं वहति मनुष्यः तस्य स्खलनं न जायते न च कान्तारगतः विपद्यते. ओके, अत्र लक्षितो अस्मि. வந்த உடனே என்னப்பா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, மியூட் பண்ணிடுவோம். அபயம் அப்படிங்கிறான். சரணாகதம் வந்தவாளுக்கு நான் வந்து அபயம் கொடுக்குறேங்கிறா. பக்ஷத்வாரகம் விதேகி அப்படின்னு அவன் சர்வன் மேட்கிட்ட இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. சேதி ததா கரோதி. வசந்த சேனா கேக்குறா, குதஸ்தே பயம், எதை பார்த்து உங்களுக்கு பயம், எதனால? தனிகாத். ஆக்சுவலா தனிகாத்னா பணக்காரனால அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கடன் வாங்கியிருக்கான், அதனால பணக்காரனை பார்த்த பயம் அப்படி எடுத்துக்கணும். ரியலா பார்த்தனா அப்ப என்ன அர்த்தம்? இவன் வந்து ருணாத் தான் பயம் எனக்கு. இவனுக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால பயம். ஹஞ்சே சாம்பிரதம் ஏதத் அபாவின்னு பக்ஷத்வாரகம். சாம்பிரதம் இமீடியட்லி கதவை சாத்து அப்படிங்கிறா. இவன் நினைச்சுக்கிறான் இவளுக்கு என்ன பயம் அப்படின்னு நினைச்சுக்கிறான் முதல்ல. கதம் தனிகா துளிதம் அஸ்யாக பய காரணம். அஸ்யாக பய காரணம் மம்ம சதுருஷக அஸ்தி. எனக்கு மாதிரி இவ்வளவு பயப்படுறாளேன்னு நினைச்சுக்கிறான். சுஷ்டுகலு ஏவம் உச்சியதே. இப்படி சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்ல போறான். யக ஆத்ம பலம் ஞாத்வா பாரம் துளிதம் வகதி மனுஷ்யக தஸ்ய ஸ்கலனம் ந ஜாயத்தே சச்ச காந்தார கதோ விபத்தியதே. நான் டிக் பண்ணிட்டு இருக்கேன், இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், ரொம்ப ஈஸியான ஸ்லோகமா இருக்கு. எவன் வந்து ஆத்ம பலம் ஞாத்வா தஸ்ய ஸ்வஸ்ய பலம் ஞாத்வா, தன்னோட பலத்தை தெரிஞ்சுட்டு துளிதம் பாரம் பகதி தஸ்ய பலசிய சதுருஷ்யம் பாரம் பகதி, அதுக்கேத்த மாதிரி பலம், அதுக்கேத்த மாதிரி பாரம் சுமக்கிறானோ. நம்மளும் சொல்லுவோம் நமக்கு வேலைக்கேத்த வீக்கோமோ, நமக்கு என்ன முடியுமோ அதான் பண்ணணுமோ, அதே மாதிரிதான் இதுவும். சோ யக வகதி மனுஷ்யக, அவனுக்கு வந்து என்ன? தஸ்ய ஸ்கலனம் நாஸ்தி தஸ்ய பதனம் நாஸ்தி. அவன் அந்த இடத்துல இருந்து கீழே விழமாட்டான், நல்லபடியா இருப்பான் அவன். எப்படி வந்து காந்தார கதக இவ ந விபத்தியதே. காந்தாரே கதை இவ, காந்தாரம் கதை எப்படி வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல போய் விழுந்தவ வந்து விழுற மாதிரி இவன் கஷ்டப்பட மாட்டான். காந்தாரம்னா ஆக்சுவலி நல்ல டென்ஸா இருக்கிறது தான் காந்தாரம். ஃபாரஸ்டுக்கும் சில சமயம் சொல்லுவான், டென்ஸான ஒரு இடத்துல பிளேஸ்ல போய் மாட்டிண்டா எப்படி இருக்கும்? விபத் பவதி. அவனுக்கு வந்து அந்த மாதிரி அந்த விபத்துல இவன் போய் மாட்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒண்ணு பெருசா இதெல்லாம் இல்ல. அத்த லட்சிதோ அஸ்மி, என்னை கண்டுபிடிச்சிடுவாளே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். படி. இந்த பக்கம் வந்து இந்த மாத்துரை, இந்த சீன் வந்து இவன் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டான். இந்த மீன் டைம் இவன் கல்ல வந்து மண்ணு போட்டு வந்தாங்க இல்லையா, அதை பத்தி சொல்ல போறான். மாத்துரஹ அக்ஷினி பிரமுஜ்ய द्युतकरं प्रति अरे देहि देहि द्युतकरः भर्तः यावत् एव वयं दुर्धरेण कलहायिताः तावदेव स पुरुष अपक्रान्तः. मातुरः यस उपमा इरुक्कुडा. तस्य द्युतकरस्य मुष्टिप्रहारेण नासिका भग्ना आसीत्. तद् येहि रुधिरपदम् अनुसृत्य द्यूतकरः भर्तः वसन्तसेना गृहं प्रविष्टः सः. இது முடிச்சுறீங்களா? அப்புறம் போலாமா?
நீங்க ஆக்சுவலி டயலாக்ஸ் மட்டும் அப்படியே கூட படிச்சுட்டா நான் மீனிங் சொல்லிடுவேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா உபமா இருக்கு, அப்பிரஸ்துத பிரசம்சா கூட இருக்கு. ஏன்னா தன்னை பத்தி தான் சொல்லிக்கிறான் மறைமுகமா. சோ ஜென்ரலா சொல்றதுனால இந்த அப்பிரஸ்துத பிரசம்சா அந்த அலங்காரமும் இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சுக்கிறான். கண்ணை தொடச்சுட்டு அரே தேகி தேகி குடு அப்படிங்கிறான். ஜூதகரக பர்த்த யாவத்தேவ வயம் துர்தரேன கலகாயித தாவத்தேவ சக புருஷக அபக்ராந்தக. நம்ம வந்து எப்போ இவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாமோ தஸ்மின் சமய ஏவ சக பலாயிதக, அவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றான். மாசுர தஸ்ய ஜூதகர முஷ்டி பிரகாரேன நாசிகா பக்னா ஆசி. நான் இப்போ அவனை அடிச்சேன் இல்லையா ஜூதகரத்துல, முஷ்டி பிரகாரேன அவனை நல்லா முஷ்டால அடிச்சதுனால நாசிகா பக்னா ருதிர பதம் அனுசராவா. நம்ம அதனால என்ன பண்ணலாம், அந்த பிளட்டோட ருதிரஸ்ய பதம் அனுசராவாக நம்ம அதுல போவோம் அப்படிங்கிறான். பாக்குறான் ஜூதகரக ஃபாலோ பண்ணிட்டு அது யாரோட வீடு, வசந்த சேனாவோட கிரகம். மேடம் வசந்த சேனாவோட வசந்த சேனா வேகம் பிரபிஷ்டக சக. அவன் சொல்றான் வசந்த சேனாவோட வீட்டுக்கு அவன் உள்ள போயிட்டான் அப்படின்னு சொல்றான். உடனே மாத்துர சொல்றான், ஹாப்பி ஆயிட்டான். ஆக்சுவலி சுவர்ணானி பூதானி அப்படின்னு என்ன அர்த்தம், சுவர்ணம்லாம் பிராப்தானி, இப்ப நமக்கு பணம் கிடைச்சிடும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வசந்த சேனா வீட்டுக்கு தானே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா இருக்கு. யூதகரக ராஜகுலம் கத்வா நிவேதையாவக. இந்த விஷயத்துல பயம் ராஜகுலம் கத்வா நிவேதையாவக, அங்க போய் சொல்லலாமா அப்படிங்கிறான். மாத்திர சொல்றான், ஏஷ தூர்த்தக இத நிஷ்கிரமிய அந்யத்திர கமிஷ்யதி. நம்ம அங்க போனோம்னா என்ன ஆகும், ஏஷக தூர்த்தக இந்த மூர்க்கக இதக நிஷ்கிரமியக அஸ்மாத் பிரதேசாத் நிஷ்கிரமியக அந்யத்திர கமிஷ்யதி, வேற எங்கேயாவது போயிடுவான். தத் உபரோதேனையேவ கிருஹ்ணீவக. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவனை இங்க புடிச்சாதான் சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை தடுக்கிறதுனாலதான் அவனை பிடிக்க முடியும். அவன் வெளியில வரத்தே நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வசந்த சேனா மதனிகாயா சஞ்ஞாம் ததாதி. வசந்த சேனா மதனிகா பார்த்து சைகை காட்டுறா. இவங்கிட்ட இப்ப கொஞ்சம் பேச போறா. குதக ஆரியக கோவ ஆரியக கசியவ ஆரியக கிம்பா விருத்தி மாரிக உபஜீவதி குதவா பயம், இவன்ட்ட எல்லாம் கேட்கிறான். சம்பாகத்தை பத்தி கேட்கிறான் அவன்கிட்ட. குதக ஆரியக ஃப்ரம் வேர் ஆர் யூ கம்மிங் ஆரியா அப்படிங்கிற. கோவா யார் நீங்க, கசியவா ஆரியா யாரோட சம்பந்தப்பட்டவர் அப்படின்னா உங்க குலம் கோத்திரம்னு வச்சுக்கோங்க. கிம்பா விருத்திம் ஆரியம் உபஜீவதி, என்ன ப்ரொஃபஷன் பார்த்துட்டு இருக்கீங்க, குதவா பயம் என்னால பயம் அப்படிங்கிறா. சம்பாகக சுனோத்து ஆரியா ஆரியே பாடலி புத்திரமே ஜன்ம பூமிகி சம்பாகசிய விருத்திம் உபஜீவாமி. சுனோத்து ஆரிய கேளுங்க அப்படிங்கிறான். ஆரியே பாடலி புத்திரம் மே ஜன்மபூமி, என்னோட ஜன்மபூமி இருக்கே அது பாடலி புத்திரம். சம்பாகசிய விருத்திம் உபஜீவாமி, சம்பாகன்னா மசாஜ் பண்றதுன்னு அர்த்தம். சோ அகம் சம்பாகசிய விருத்திம் கரோமி, நான் அந்த ப்ரொஃபஷன் பண்றேன் அப்படிங்கிறான். சுகுமாரா கலு கலா சிக்ஷிதா ஆரியேன, நல்ல சுகுமார கலா சிக்ஷிதா, நல்ல கலை கத்துன்னு இருக்கேல நீங்க அப்படின்னு சொல்றா. சம்பாகக ஆரியே கலா இதி சிக்ஷிதா ஆஜீவிகா இதானிம் சம்ருத்தா. கலா இது சிக்ஷிதா, ஒரு நல்ல ஆர்ட்னு படிச்சேன், ததாபி இதானிம் மம ஆஜீவிகா சம்ருத்தா, என்னோட ப்ரொஃபஷன் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லலாம். அதி நிர்விண்ண ஆரியேன பிரதிவச்சனம் சத்தம். ததக ரொம்ப வருத்தத்தோட, அதி நிர்விண்ணனா துக்கேனன்னு அர்த்தம். சோ ஆரியேன அதி துக்கேன பிரதிவச்சனம் உத்தரம் தத்தம் அப்படிங்கிறான். ததக அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம். சம்பாகக சொல்றான், தத ஆரியே ஏஷக நிஜ கிருஹே ஆகண்டிகானாம் முகாத் ஸ்ருத்வா அபூர்வ தேச தர்ஷன குதூகலேன இது ஆகதக. இவன் வேற ஊர்க்காரன் போல இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஏஷ நிஜ கிருகேனா அந்த ஊர்ல எடுத்துக்கணும். தஸ்மின் அந்த நிஜ கிருகே ஸ்வசிய கிருகே ஆகிந்த காணம்னா யாத்ரிகானாம் முகாத் அவங்களோட பேஸ்ல இருந்து, தட் இஸ் ஃப்ரம் தெம். அகம் ஸ்ருத்வா என்ன கேட்டேன், அபூர்வ தேச தர்ஷன குதூகலேன, அபூர்வசிய தேச தஸ்ய தர்ஷனேன, இந்த ஊர் உஜ்ஜயினி பார்க்கணுங்கிற ஆசையில இங்க வந்துட்டேன். இக ஆகதக இக அப்பி மயா பிரவிஷ்ய உஜ்ஜயினி ஏகக ஆரியக சுஷ்ருஷிதக. இங்க கூட நான் என்ன பண்ணேன், மயா உஜ்ஜயினி பிரவிஷ்ய, என்னால வந்து உஜ்ஜயினி என்று பண்ணப்பட்டு ஏகக ஆரியக சுஷ்ருஷிதக, ஒரு நல்ல ஆரியன் ஒரு நல்லவன் வந்து அவனுக்கு வந்து நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். யஸ்மாத்ருஷக பிரியதர்ஷனக யக தாதுஷக பிரியதர்ஷனக பிரியவாதி தத்வான கீர்த்தயதி அபகிருத்தம்
விஸ்மரதி. எப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னு கேட்டா, யக தாதுஷக, அப்படிப்பட்டவன் அவன். பிரியதர்ஷனக, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்கக்கூடியவன். பிரியவாதி, நல்லா அழகா பேசுவான். கீர்த்தயதி தத்வான கீர்த்தயதி, கொடுத்தா அதை பத்தி சொல்லவே மாட்டான். அபகிருத்தம் விஸ்மரதி, இன்னொருத்தருக்கு பண்ணின தப்பு, தட் இஸ் மிச்சமா யாராவது அவனுக்கு ஏதாவது தப்பு பண்ணா அதை அவன் மறந்து போயிடுவான். கிம் பகுனா உத்தேன, மேல என்ன இருக்கு சொல்றதுக்கு? தட்சிணதயா பரக்கீயம் இவ ஆத்மானம் அவகச்சதி. கருணா தயா ததா சக பரக்கீயம் இவ, மிச்சவங்களோட கூட ஆத்மானம் அவகச்சதி. பரக்கீயம்னா என்ன அர்த்தம்? மிச்சவங்க கஷ்டத்தை அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மிச்சவங்களோட தனத்தைன்னு எடுத்துக்கூடாது. அந்நேஷாம் ஆபத்து, கஷ்டம். ஆத்மானம் இவ அவகச்சதி, தந்து மாதிரி நினைச்சுப்பான். சோ தாதுஷக சரணாகத வத்சலக சக. சோ அப்படிப்பட்டவன் அவன். சரணாகதானாம் வத்சலக சக அப்படிங்கிறா. சேட்டி கக இதானிம் ஆர்யேன மனோரதாந்தரான் குணான் சோரயித்வா உஜ்ஜயினியும் அலங்கருதி. இவளுக்கு தெரிஞ்சவன் உஜ்ஜயினில ரொம்ப கிரேட் குணம்னு சொல்லி சாருதத்தன் தான் இவளுக்கு தெரியும் இல்லையா? சோ சேட்டி கேக்குறா, இதானிம் ஆர்யாயா மனோரதாந்தரஸ்ய, இந்த நேரத்துல ஆர்யானா வசந்த சேனாயா, மனோரதாந்தரஸ்ய மனசுக்குள்ள இருக்கிற அந்த குணான் சோரயித்வா, அதை தாண்டி அதையும் தாண்டி உஜ்ஜயினியும் கக அலங்கரோதி. இப்போ சாருதத்தனை தாண்டி இங்க வேற யார் இருக்கா அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். வசந்த சேனா நினைச்சுக்கிறாள், சொல்றா. சாது ஹஞ்சேன ஃப்ரெண்டு அர்த்தம். சாது மம அப்படி ஏவமேப கிருதையேன மந்திரிதம், நான் கூட மனசுல இப்படிதான் நினைச்சேன் அப்படிங்கிறா. ஆரிய ததஸ்ததக, அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறா. ஆரிய சக இதானியும் அனுக்ரோஷ கிருதைகி பிரதானைகி, அவன் சொல்றான் அவன் ரொம்ப தயா, அதிக தயையா சக கிம் கிருதக பிரதானைகி, கொடுத்து அப்படின்னு சொல்ல இருக்கிறான். இவளுக்கு புரிஞ்சிருது வசந்த சேனாக்கு. கிம் உபரத விபவக சம்பிருத்தக அப்படின்னா என்ன? நஷ்டக விபவக சம்பிருத்தக சக, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டானா அப்படின்னு கேட்கிறா. சம்பாக அனாக்கியாத்தம் ஏவ கதம் ஆரியயா விஜாத்தம், சொல்லவே இல்லையே, எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? கதம் சா தயா ஞாத்தம், எப்படி தெரிஞ்சுண்டாவ அப்படின்னு நினைச்சுக்கிறான். வசந்த சேனா கிம் அத்திர ஜாயத்தே துர்லபா குணகா விபவாச்ச, என்ன செய்யறது? தெரியறது தானே அந்த விஷயம். என்ன அப்படின்னா துர்லபா குணாக விபவாக, இந்த குணமும் அந்த செல்வமும் துர்லபா, கஷ்டம், அரிது. அப்பயேஷு தடாகேஷு பகுதரம் உதகம் பவதி, அதாவது இது ரெண்டும் சேராதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும் நமக்கு. எப்படி? அப்பேயம் பாத்தும் யோக்கியம் பேயம். அப்பேயேஷு அப்படின்னா குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத, பாத்தும் அயோக்கியம். தாதுஷம் தடாகேஷு, அந்த மாதிரி இடத்துலதான் பகுதரம் உதகம் அஸ்தி. இது கூட நோட் பண்ணிக்கலாம், கொட்டேஷன்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ குடிக்க யோகியதை இல்லாத ஒரு வாட்டர் சோர்ஸ்ல நிறைய தண்ணி இருக்கும், குடிக்கிறதுக்கு யோகியமா இருக்கிறதுல தண்ணியே இருக்காது. முன்னாடி கூட ஒரு இடத்துல சொன்னார், கொடுத்து அந்த தண்ணியெல்லாம் காலியாயிடுதுங்கிற மாதிரி ஒண்ணு யூஸ் பண்ணாரு. இப்போ இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி சொல்ற. ஆரிய கிம் நாமதேயக கலுசக, என்ன பேர் அவனுக்கு அப்படின்னு கேக்குற. ஆரியக கக இதானின் தஸ்ய பூதள மிருகாங்கஸ்ய நாம ந ஜானாதி, யாருக்குதான் இந்த ஊர்ல அவன் பேர் தெரியாது. கீதுஷக சக பூதள மிருகாங்கஸ்ய, பூதளஸ்ய சந்திரக சக சந்திரகைவ அஸ்தி. உப்பமா சொல்றா, சந்திர மாதிரி இருக்கிற அவனை யாருக்குதான் தெரியாது. அவன் அந்த மாதிரி குளிர்ச்சி, எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடியவன் அவன். சக கலு சேஷ்ட சேஷ்டி சத்வரே, அந்த சேஷ்டி சத்வரேன்னா ட்ரேடர்ஸ் இருக்கிற அந்த ரோடுன்னு அர்த்தம். பிரதிவசதி சக ஸ்லாகனீய நாமதேயக ஆரிய சாருதத்த நாமக தஸ்ய நாமக சாருதத்தக ஸ்லாகனீயக சக, புகழப்பட வேண்டியவன், நினைச்சு பார்க்க வேண்டியவன் அப்படிங்கிறான். வசந்த சேனா ஆரியசிய, உடனே இதை கேட்ட உடனே அவனுக்கு சிஸ்ரூஷையெல்லாம் அவன் நல்லா பயங்கரமா பண்ண ஆரம்பிக்கிறான். சஹர்ஷம் ஆசனாத் அவதீரிய, சந்தோஷமா தன்னோட உட்கார்ந்து இருக்கா இவ்வளவு நேரம், அந்த சீட்ல இருந்து இறங்கிட்டா. இப்போ இறங்கி ஆரியசிய ஆத்மீயம் ஏதத் கேகம், உங்களோட வீடுன்ட்டா. உங்க ஆரியசிய உங்களோட ஆத்மீயம் ஸ்வசிய கிரகம் ஏவ ஏதத் கிரகம் அப்படின்னுட்டா. அஞ்சே ஃப்ரெண்ட கூப்பிடுறா, அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மதனிகாவை கூப்பிடுறா. அஸ்ய ஆசனம் தேகி, அவருக்கு ஆசனத்தை கொடு. தாள விருந்தகம் கிரகன, பண ஓலை எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறா. ஆரியசிய பரிசிரமம் பாததே, பாவம் அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் அவன் அப்படிங்கிறா.
சேதி ததா கரோதி. சம்பாகக மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். கதம் ஆரியச்சாருதத்தஸ்ய நாம சங்கீர்த்தனேன ஏவ ஈதுருஷக மே ஆதரக. அவன் பேர ஆரியக சாருதத்தக தஸ்ய நாம உச்சாரணேன ஏவ ஈதுருஷக ஆதரக பவதி. எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் நமக்கு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, சாது ஆரிய சாருதத்த சாது பிருத்வியாம் துவமேவ ஏக ஜீவதி சேஷக புனக. திருப்பியும் இதுவும் நல்ல ஒரு கொட்டேஷன். சாது குட், வெரி குட் அப்படிங்கிறான். பிருத்வியாம் துவம் ஏகக ஜீவசி, நீ மட்டும்தான் இந்த உலகத்துல வாழற. இதுவும் கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம். மிச்ச அந்த ஆரிய சாருதத்தன் தான் வாழறான், மிச்சவாழ்ல சும்மா மூச்சு விட்டுட்டு இருக்கா அப்படின்னா, அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றான். ஏகக ஜீவசி சேஷக புனர்ஜனக, எல்லா பீப்புளும் மிச்சவாளா ஸ்வசதி சும்மா மூச்சுதான் விடுறாங்க. பவத்து ஆரியே ஆசனே நிஷீதத்து ஆரியா அப்படிங்கிறான். பவத்து ஆரியே அப்படிங்கிறான். ஆசனே நிஷீததோ ஆரியா, நீங்க உட்காருங்க அப்படிங்கிறான். ஏன்னா இவன் நின்றுட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு உபச்சாரம் பண்றதுக்காக இவ உட்காந்துக்கிறா வசந்த சேனா. ஆசனே சம் உபவிஷ்ய ஆரியே குதக சகதனிக்கக, எப்படி இருக்கிறவ அப்படின்னு இப்ப அவனை பத்தி விசாரிக்கிறா ஸ்லைட்டா. எப்படிப்பட்டவன் சம்பாகக சொல்றான். சர்க்கார தனக கலு சஜ்ஜனக கஸ்ய ந பவதி சலாச்சலம் தனம் யக பூஜயித்தும் அபி ஜானாதி சக பூஜா விசேஷம் அபி ஜானாதி. அவன் எப்படிப்பட்டவன்? சத்காரக தனக, சத்காரம் ஏவ தனம் எஸ்ய சக தாதுஷக ரூபகாரக்காரம், அதுதான் அவனுக்கு தனம். மிச்சவாள் ஹெல்ப் பண்ணணும்னு பத்தியா, பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அதான் சஜ்ஜனக கலு. கஸ்ய தனம் சலாச்சலம் ந பவதி. தனம் கஸ்ய ஜனம், யாரோட தனம் தான் சலாச்சலம் ந பவதி, போகும் வருதுமா இல்ல, எல்லாருக்கும் தனம் வரும் போகும். ஆனா இவன் எப்படிப்பட்ட தனத்தை வச்சிருக்கான்? சத்கார தனக சதுருஷக. அவன் அப்படிப்பட்டவ சஜ்ஜனக சக. சோ யக பூஜயித்தும் அப்படி ந ஜானாதி அபிசக பூஜா விசேஷம் ஜானாதி. அவன் எப்படிப்பட்டவன்? பூஜயித்தும் அபி ந ஜானாதி. அவனுக்கு என்ன இது தப்பா இருக்கு, அவனுக்கு பூஜயித்தும் அப்படி ந ஜானாதி, எவனுக்கு பூஜிக்கவும் தெரியலையோ பூஜா விசேஷமும் எப்படி தெரியலையோ அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் பூஜிக்கவும் தெரியும் இவனுக்கு, அதே மாதிரி பூஜா விசேஷமான ஆள் இவன் ஹீஸ் ஒர்க் டு பி வர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தத்தை கொடுக்கறது. ஆனா வேர்ட்ஸ் என்னமோ கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. சோ இவன் எப்படிப்பட்ட ஆள் இவன் அப்படின்னு கேட்டேன்னா, இவன் பூஜயித்தும், இங்க பூஜயித்தும்னா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, தன்னை நம்பி வந்தா பத்தியா அவளுக்கு பூஜயித்தும் சக ஜானாதி, அதே மாதிரி சக பூஜா விசேஷம் அப்படி ஜானாதி. இவ எப்படிப்பட்டவன்? அந்த சத்காரத்தோட பூஜா விசேஷம்னா அந்த சத்காரத்தோட முக்கியமா எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவன் தெரிஞ்சவன், அப்படிப்பட்டவன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இந்த இடத்துல ஜென்ரலா சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க அப்ரஸ்துத பிரசம்சா கிளியரா இவனை தான் சொல்றான், சாருதத்தனை தான் சொல்றான். அது நமக்கே நல்லா கிளியரா தெரியுது. அதுக்கப்புறம் சம்பாக ததக தேன ஆரியேன சம்ருத்தி பரிச்சா, திருப்பி அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டனா, ததக தேன ஆரியேன, அந்த ஆரியனால, அந்த ஆரியனுக்குன்னு எடுத்துக்கணும். தத தேன ஆரியேன சம்ருத்திக்கு இல்ல பை தட் ஆரியன் சம்ருத்திக்கு பரிச்சாரக கிருத்தோ அஸ்மி. சம்ருத்தி பிரஜன ஃபார் வேஜஸ், ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஹிஸ் சர்வெண்ட் ஃபார் வேஜஸ் அப்படின்னு அர்த்தம். கிருத்தோ அஸ்மி சாரித்ரிய அவசேஷே ச தஸ்மின் ஜூத உபஜீவி அஸ்மி சம்ருத்தக. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஹி லாஸ்ட் இஸ் இது இல்லையா விபவம். ததா சாரித்ரிய அவசேஷே அப்படின்னு என்ன அர்த்தம்? தஸ்ய சாரித்திரம் ஏவ அவசேஷம். அப்போ அந்த மாதிரி பணம் இல்ல, அவனோட குட் குவாலிட்டி தான் இருக்கு அப்படிங்கிறதுல he was not able to pay wages அப்படின்னு ஆயிடுது இல்லையா. தஸ்மின், அப்ப அந்த தஸ்மின் சமயே அகம் ஜூத உபஜீவி அஸ்மி சம்ருத்தக. ஜூதேன உபஜீவித்தும் ஷீலம் எஸ்ய சக அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த இன்பிரத்யா போட்டு அந்த கேம்பிளிங்ல வச்சுன்னு வாழறவனா நான் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். ததக பாகதேய விஷமதையா தசசு சுவர்ணம் ஜூதே தாரித்தம். அப்போ மம பாகதேய விஷமதையா, என்னோட அன்பார்ச்சுன் நிலைமையால தச சுவர்ணம் 10 ஸ்வர்ணம் ஜூதே தாரிதம், ஜூதத்துல கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டேன். ருணம் வந்துருக்கு எனக்கு அந்த டைத்துல அப்படிங்கிறான். இந்த மாதிரி இவன் பேசிட்டு இருக்கதே அந்த பக்கம் மாத்துரை இவாளை தேடிட்டு வரான் இல்லையா, அந்த மாத்துரை அங்க சொல்றான்.
உட்சாதித்தோ அஸ்மி முஷிதோ அஸ்மி. உட்சாதித்தோ நஷ்டம் பிராப்தோ அஸ்மி. முஷிதோ அஸ்மின்னா சோரித்தோ, அது ஏமாத்தப்பட்டேன். வஞ்சித்தோ அஸ்மி அப்படின்னு அர்த்தம். முஷ்தாத்து வந்து டு ஸ்டீல் அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஏமாத்துறதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. சம்பாகக ஏதௌ சபிக தியூதகரவ் மாம் அனுசந்ததக. இந்த 2 பேரும் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரா அப்படிங்கிறான். ஏதௌ தௌ யாரு? சபிக தியூதகரவ் மாம் அனுசந்தியத. சாம்பிரதம் ஸ்ருத்வா ஆரிய பிரமாணம். நான் இப்ப எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணணுமோ யூ டிசைட் அப்படிங்கிறான். வசந்த சேனா மதனிகே வாச பாதப விசுண்டலதையா பக்ஷினக இதஸ்ததோ அபி ஆகின்றதே. மதனிக்கே அவளை பார்த்து சொல்றா, வாச பாதப வாசல்ல இருக்கிற பாதபம்னு எடுத்துக்கணும். வாசனா பாதபம் அங்க இருக்கு, அவ வாசஸ்தலை. தஸ்யாக வாசஸ்தலை வித்தியமான பாதபானாம் விசுண்டல தயா. விசுண்டல தயானா என்ன அர்த்தம்னா அந்த பாத்தேன்னு அர்த்தமா, அந்த காத்து ஜில் காத்து வர்றதுனால அது ஆடுறதாம். ததா பக்ஷினக இதஸ்ததக அபி ஆகின்றதுக்கு. பக்ஷினக என்ன பண்றதுக்கு, இதஸ்ததக இங்கேயும் அங்கேயும், ஆகின்றதுன்னா ஊட்டையந்தே பறக்கிறது. அப்படி ஆகின்றதுன்னா மூவ்னு அர்த்தம். இந்த இடத்துல பறக்கிறதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க யாரோ அன்னோன் பர்சன்ஸ் வர்றதுனால அதுக்கு கீன்னு கத்துறது அப்படிங்கிற மீனிங்கும் எடுக்கிறது. பட் மீனிங் ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டா இவ டீக்கால் அப்படி போடுறா. ஆனா விசுண்டல தயா அப்படிங்கறது வந்து கிளீனா அந்த பாதகாரணிங்கிற மீனிங் தான் கொடுக்கறது. அது ஏன் அப்படி அந்த இன்னொரு அர்த்தம் கொடுக்குறான்னு தெரியல. ஹஞ்சே தத் கச்ச போ, நீ போ. ஏதையோகோ சபிக ஜூதகரையோகோ அயம் ஆத்யேவ பிரதிபாதயதி இதி இகம் ஹஸ்தாபரணம் ஸ்வம் தேகி. தன்னோட இதுல இருந்து கையில இருக்கிற ஒரு ஆபரணத்தை கழட்டி கொடுக்குறா. கழட்டி கொடுத்துட்டு நீ அவள்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறா. தத் கச்ச, நீ போ. ஏத்தையோகோ அந்த 2 பேர்த்தையும், சபிக ஜூதகரையோகோ அயம் ஆரியேவ, இது ஆரியன் தான் கொடுத்தான், அந்த சம்பாக தான் கொடுத்தான். பிரதிபாதையதினா சமர்ப்பயத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். சோ ஜெனரலா நிரூபணம்ங்கிற மாதிரி அர்த்தத்துல கொடுக்கும். இங்க வந்து கொடுக்குறான், அவன் தான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுக்கறது. இதி அப்படின்னு சொல்லி இதம் ஹஸ்தாபரணம் ஸ்வம் தேகி, நீ இந்த ஹஸ்தாபரணத்தை அவ கிட்ட கொடு அப்படிங்கிறான். யதா ஆரியா ஆக்ஞாபயதி அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில போறான். அப்போ இதி நிஷ்கிராந்தா உற்சாதிதோ அஸ்மி முஷிதோ அஸ்மி. திருப்பி அவன் போல மீன் இருக்கான். ஏன்னா திருப்பி அந்த சீனுக்கு வரணும்ல. சோ அங்கேருந்து அங்க திருப்பி சீன் மூவ் ஆகுது. அங்க அவன் சொல்றான், இப்படி ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு கத்திருப்பான். கஷ்டம் ஆயிடுச்சு, ஏமாந்து போயிட்டேன்னு. சேட்டி யதா ஏதௌ ஊர்த்வ பிரேக்ஷதே தீர்க்க நிஸ்வசதக அபிலஷதக ச வார நிகித லோச்சனௌ ததா தர்க்கயாமி ஏதௌ தௌ சபிக தியூதகரோ பவிஷ்யதக. யதா ஏதௌ, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஊர்வம் பிரேக்ஷதே. ஊர்வம் அப்ப உபரி திருஷ்யத்தை. ஏன்னா இவளுக்கு ஒரு டவுட், இங்கதான் இருப்பானோ அப்படின்னுட்டு. அதனால அவ உபரி திருஷ்யத்தை தீர்க்கம் நிஸ்வசத, தீர்க்கம் பெருமூச்சு விட்டுன்னு இருக்காங்க. நிஸ்வசதக அபிலஷதக ச, ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்படுறாங்க, துவார நிகித லோச்சனக. சோ துவாரே நிகிதௌ லோச்சனௌ எஸ்ய தௌ, கண்ணு பார்வை எங்க இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க இவங்க. ததா தர்க்கயாமி. சோ ஐ திங்க் ஏதௌ தௌ சபிக தியூதகரோ பவிஷ்யதக, இவங்க 2 பேரும் தான் அந்த சபிகனும் தியூதகரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஆரிய வந்தே அப்படிங்கிறான், நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சுகம் தவ பவது, உங்களுக்கு நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு இவன் சொல்றான். சரி ஆரிய கதனக யுவயோகோ சபிகக, உங்க 2 பேர்ல யார் சபிக்க அப்படின்னு கேக்குறான். மாத்துர கஸ்யத்வம் தனுமத்தியே அததேன ரத தஷ்ட துர்வினிதேன ஜல்பசி மனோகர வச்சனம் ஆலோகயந்தி கடாட்சேன. இவ வந்து வசந்த சேனா வீடுன்னு நல்லா தெரியும். ஸோ இவ வந்து அந்த கலிகாஸ்திரியோட வீடு அப்படின்னோடனே இவள குவாலிட்டி லோ குவாலிட்டி தானே இருக்கும். அதனால இவள ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஹே தனுமத்தியே, தனுமத்தியேன்னா நல்ல மெல்லிடையாளே, நல்ல மெல்லிசா இடுப்பு இருக்கிறவளே. கடாட்சேன ஆலோகயந்தி, உன்னோட கடாட்சத்தால பார்த்துட்டு இருக்கிற நீ. துவம் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன்னா, இவ லிப்ஸ் ஏதோ அடிபட்டு இருக்கு போல இருக்கு. தட் இஸ் புண்ணா இருக்கான். சோ அந்த ரத்தத்தாலதான் லிப்ஸ் வந்து இதுவா இருக்குங்கிற மாதிரி மீன் பண்றா. அந்த அதரேன கீதுருஷேன அதரேன ரத தஷ்ட துர்வினிதேன, ரத்தேன சம்யோகேன அர்த்தம். சம்யோகேன தஷ்டன கடிப்பட்ட,
தூர்வினிதேன ஒரு மோசமான அதரேன அந்த அதரத்தினால மனோகர வச்சனம் கஸ்ய ஜல்பசே யாருக்காக ரொம்ப மனோகரமா பேசுற அப்படிங்கிற. ஆக்சுவலா இவ ஏதோ ஆள் பிடிக்க வந்த மாதிரி நினைச்சு இவங்க கொஞ்சம் அவள்கிட்ட ரொம்ப சீப்பா பேசுறாங்க. உடனே அதை அவன் சொல்றான், நாஸ்தி மம விபவக அந்யத்திர விரஜ, என்கிட்ட பைசா இல்லப்பா நீ போ அப்படிங்கிறான். சேட்டி இவன் என்ன இப்படி பேசுறான்னு இவளுக்கு ரொம்ப கோபம், என்ன இப்படி இன்சல்ட் பண்றான் அப்படின்னுட்டு. இவ ஆக்சுவலி குடுக்க வந்திருக்கா இல்லையா. எதி ஈதுஷானி நனு மந்திரேசி ததான பவதி தியூதகர, இப்படி பேசினா நீ நிச்சயமா தியூதகரனா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றா. அஸ்தி கோகை யுஷ்மாகம் தாரக, யாராவது உங்களுக்கு கொடுக்கணுமா, யாராவது உங்களுக்கு ஏதாவது பைசா கொடுக்க வேண்டியிருக்கா, தாரக ருணி பவதி கிம் அப்படின்னு கேக்குறா. உடனே இதுக்கு ரெண்டு ஆமா நான் தான் ஆரம்பிக்க போறது. அஸ்தி தச சுவர்ணம் தாரயதி, ஆமா 10 ஸ்வர்ணம் கொடுக்கணும். கிம் தஸ்ய, என்ன அவனுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. தஸ்ய காரணாத் ஆர்யா இதம் ஹஸ்தாபரணம் பிரதிபாலந்தி, அவனுக்காக தஸ்ய காரணாத் அவனை நிமித்தமா வச்சிருந்து இதம் ஹஸ்தாபரணம் இந்த ஹஸ்தாபரணத்தை ஆர்யா பிரதிபாதயதி ஆர்யா சமர்ப்பயதி, இல்ல அப்படின்பா. அப்புறம் முதல்ல அப்படி சொல்லிட்டு நகி இல்ல சகையேவ பிரதிபாதயதி, அவன் தான் கொடுக்கறான், அவ கொடுக்கல அவதான் கொடுக்கறான் அப்படிங்கிறா. மாதுர ச ஹர்ஷம் கிருத்வா ஹர்ஷேன சகிதம் தத் ஆபரணம் கிரகித்வா அரே பனிஷ்யசி தம் குலபுத்திரம் பூதக தவ கண்டக ஆகச்ச புலகத்யோத் ரமய அரே பனிஷ்யசி தம் குலபுத்திரம் துவம், அந்த குலபுத்திரம் இப்ப வந்து நல்ல குலத்துல பிறந்தவன் ஆயிட்டான். ஏன்னா கடனை அடிச்சுட்டான் இல்லையா. துவம் தம் பனிஷ்யசி, துவம் பனிஷ்யசி, அவன்கிட்ட போய் சொல்லு. கீதுஷம் தம் குலபுத்திரம், நல்ல குலத்துல பிறந்தவன், அவன்கிட்ட சொல்லு. தவ கண்டக பூதக, உன்னோட கண்டகன உன்னோட ப்ராமிஸ், பூதக நீ பண்ணிட்ட, யூ ஆர் கெப்ட் யுவர் ப்ராமிஸ். ஆகச்ச திருப்பி வா, புனக தியூதம் திருப்பியும் வந்து புனர்ஜூதம் ரமைய புனக கேளையத்து அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஆரியே பரிதுஷ்டோ கதவ் சபிக தியூதகரவ், அவ போயிடுறான்னு எடுத்துக்கணும். வசந்த சேனா கிட்ட இவ போறா. வசந்த சேனா உபஸ்ருத்திய ஆரியே பரிதுஷ்டவ் கதவ், ரொம்ப சந்தோஷத்தோட போயிட்டா. யாரு, சபிக தியூதகரவ் அப்படிங்கிறா. தத் கச்சது அத்திய பந்து ஜனக சமாஸ்வசித்து அப்படிங்கிறா. இவன் வசந்த சேனா நீங்க போங்க, போயிட்டு அத்திய பந்து ஜனக சமாஸ்வசித்து, உங்க பந்து ஜனங்களோட சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணிப்போ அப்படிங்கிறா. சம்பாகக ஆரியே யதி ஏவம் தத் இயம் கலா பரிஜன ஹஸ்தகதா கிரியதாம், இந்த கலை வந்து எதி ஏவம் இஃப் தட் இஸ் த கேஸ், அயம் கலா இந்த இயம் கலா, சாரி கலா ஃபெமினின் ஜெண்டர், இயம் கலா பரிஜன ஹஸ்தகதா கிரியதாம், பரிஜனானாம் அஸ்தம் கதா அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னோட சர்வன்ஸுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன், அவளுக்கு நான் யூஸ் பண்றேன், அதே கிருதத்தை நீ என்ன சர்வெண்டா யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்றான். கிரியதாம் அப்படிங்கிறா. இவ ஒன்னே இல்ல அப்படின்பா. ஆரிய எஸ்ய காரணாத் இயம் கலா சிக்ஷதே சக ஏவ ஆரியேன சூஷ்ரித பூர்வக சூஷ்ரித்தவ்ய, நீ வந்து எஸ்ய காரணாத் எந்த காரணத்தால இந்த கலையை வந்து கத்துண்டியோ, சக ஏவ ஆரியேன அந்த ஆரியனான அந்த இவனுக்கு, பூர்வம் சுஷ்ரித பூர்வம் எப்படி நீ முன்னாடி அவனுக்கு பண்ணினியோ அதே மாதிரி சுஷ்ரிதவ்யக, அதே மாதிரி நவ் ஆல்சோ யூ டூ ஹிம், யூ டூ ஃபார் ஹிம் அப்படிங்கிறான். திருப்பி சார்தத்தனுக்கே போய் பண்ணு அப்படின்னு சொல்றான். சம்பாக மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஆரியையா நிபுணம் பிரத்யாதிஷ்டு அஸ்மி, நல்லா அழகா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா இவ அப்படிங்கிறான். பிரகாஷம் கிருதம் பிரதி உபகரிஷ்ய, எப்படி நான் இவளுக்கு நான் திருப்பியும் அவ கொடுத்தா இல்லையா, செட்டில் பண்ணிருக்கா இல்லையா அவன் டெட்ஸ, சோ எப்படி நான் அவனுக்கு பிரதி உபகாரம் பண்ணுவேன் இவளுக்கு. பிரதி உபகரிஷ்யே ஆரியே அகம் ஏதேன ஜூதகர அபமானேன சாக்கியஸ்டாமகனக்கோ பவிஷ்யாமி, நான் வந்து இந்த ஜூதகரஸ்ய அபமானேன இவங்க பண்ண அவமானம் இருக்கு இல்லையா, தேன கிருத அபமானேன அகம் சாக்கியஸ்டாமகன புத்த பிக்ஷுன்னு அர்த்தம். பவிஷ்யாமி, நான் வந்து புத்த பிக்ஷுவா ஆயிட போறேன் அப்படின்பா. மோஸ்ட்லி பழைய டிராமா எல்லாம் பார்த்தா எல்லாரும் புத்த பிக்ஷு ஆயிடுவா, அது ஏன்னு எனக்கு தெரியல. நிறைய டிராமால பார்த்தா நம்ம அதை கவனிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சோ அப்படி ஆயிடுறேன் அப்படிங்கிறான். தத் சம்பாக ஜூதகரக சாக்கிய சமணக சம்பிருத்தக இதி ஸ்மர்த்தவியானி ஆரியயா ஏதானி அக்ஷராணி. சோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தத் சம்பாக ஜூதகரக, அந்த கேம்ல
சாக்கியஸ்ராமணக சம்பிருத்தக இந்த மாதிரி புத்த பிக்ஷுவா ஆயிட்டான் இதி ஸ்மர்த்தவியானி ஆதியா நீங்க நினைச்சுக்கணும். ஏதானி அக்ஷராணி ஸ்மர்த்தவியா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறான். ஆரியே இவ திருப்பி சொல்ற ஆரிய அலம் சாகசேனே என்னதுக்கு இதெல்லாம் போதும் போதும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவ சொல்றான். சம்பாகக பரிக்கிரமிய சுத்தி சுத்தி பாக்குறான். ஆரியே கிருதக நிச்சயக இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ஏன் முடிவு பண்ணிட்டேன்? ஒரு ஸ்லோகம். ஜூதேன தத்கிருதம் மே யத் விஹஸ்தம் ஜனஸ்ய சர்வஸ்ய இதானீம் பிரகடசீர்ஷக நரேந்திர மார்கேன விகரிஷ்யாமி. இதனால் ஜூதத்துல கடன் பட்டிருந்ததுனால பயந்து குனிஞ்சு குனிஞ்சு போனான். இப்போ வந்து கடன் எல்லாம் இல்லாம நிம்மதியா நிமிர்ந்து போறேன் அப்படிங்கிறான். அவ்வளவுதான் அந்த ஸ்லோகம். ரியலி ஸ்பீக்கிங் பார்க்கலாம். ஜூதேன மே தத்கிருதம் யத் சர்வஸ்ய ஜனம் விகஸ்தம். ஜூதேன என்ன ஆச்சு இவ்வளவு நாளா அப்படின்னா, தத் கிருதம் என்ன பண்ணிச்சது, சர்வஸ்ய ஜனஸ்ய விகஸ்தம் எல்லா சர்வேஷாம் ஜனைகி விகசித்தோ அஸ்மி. இவ்வளவு நாளா நான் சிரிக்கப்பட்டேன், எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா, அந்த மாதிரி இருக்கிறவனா இந்த இதானி இப்போ பிரகட சீஷக பிரகடகா சீஷக யஸ்ய சக அப்படின்னு என்ன தலைய தூக்கி நடக்கிறவனாக நரேந்திர மார்கேன நரேந்திரமான ராஜ மார்கேன ஏவ அகம் விகரிஷ்யாமி. ஏன்னா இப்போ வந்து சக ரூண ரகிதக தானி பிராப்தக இது படம் எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டா இல்லையா, சோ நான் நல்லபடியா ஜாலியா போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏதாவது இது இருக்கான்னு தெரியல, ஐ திங்க் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். நேபத்தியே கலகலை, இந்த இடத்துல நேபத்துல பின்னாடி கலகலைன்னு வருது, அதாவது என்ன அர்த்தம், அவன் போயிட்டான்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இன்னொரு நெக்ஸ்ட் குட்டி சீன் மாதிரி ஒண்ணு வருது. சம்பாகக ஆக்கன்ய காதுல விழுறது, அவனுக்கு வெளில வரான் இல்லையா, அந்த என்ன சத்தம் கேட்கறது, அதே கிம் நு இதம் என்னது இது, கிம் பனத என்ன சொல்றீங்க, ஏஷக கலு வசந்த சேனாயாக குண்டமோ மோடகோ நாம துஷ்டகஸ்தி விகலயதி இதி. என்னது என்ன நடக்கிறது, இந்த வசந்த சேனாவோட துஷ்டஹஸ்தி அது பேரு குண்ட மோடகன்னு பேரு போல இருக்கு. விகலயதி இது, விகலயத்தின்னா பீடயதி ஏதோ மக்கள் எல்லாம் படுத்துறது போல இருக்கு. அஹோ ஆரியயா கந்தகஜம் பிரேக்ஷிஷ்யே கத்வா. நான் வந்து அந்த ஆரியயா கந்தகஜம் பிரேக்ஷிஷ்வே இது கத்வா, என்னது இது சொல்றான், சம்பாக எப்படி சொல்லுவான்னு தெரியலையே. வசந்த சேனாயால அந்த கஷ்டத்தை கந்த கஜத்தை பிரேக்ஷிஷ்யே கத்வா பார்த்துட்டு போறாளா, என்ன சொல்றான்னு சரியா எனக்கு புரியல. அதவா கிம் மம ஏதேன யதா வியவசித்தம் அனுஷ்டாசியாமி. சரி இதால எனக்கு என்ன வந்தது, நான் என்ன நிச்சயம் பண்ணேனோ நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், இவன் முன்னாடி புத்த பிக்ஷு அதை நான் அதை பிளான் பண்ணியிருந்தான், அப்படியே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ததக பிரவி ஏதோ இந்த இத பத்தி யானைய பத்தி பேசுறா போல இருக்கேப்பா. இல்ல ஆனா ஹிந்தில நிஜமா புரியல வசந்த சேனாயாக குண்ட மடக்க நாம துஷ்ட ஹஸ்தி, ஹஸ்தின்னா அந்த யானை தானே, விகலயதி தீன்னு போட்டுதானே, அது புரியுதுமா. இது இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம், ஆரியயா கந்தகஜம் பிரேக்ஷிஷ்வே கத்வான்னு என்ன அர்த்தம், இருங்க பாக்குறேன். विकता हस्त श्लोक में व्यर्थम प्राप्त को पाक रहे हैं. दुष्ट हाथी अहो आर्य के मद गंध वाले हाथी को देखता हूँ. अதாவது அந்த மதம் பிடிச்ச யானையை பாக்குறேன். அथवा मुझे इससे क्या ना என்னால இதனால எனக்கு என்ன அப்படின்றான். निश्चय के अनुसार काम करूंगा. நம்ம என்ன நம்ம முதல்ல என்ன நினைச்சுக்கோ, निश्चितम अनुसार हम காரியம் கரோமி அப்படின்றான். அத்தா சன்னியாசி பன் ஜாவுங்க, அவ்வளவுதான், அதுதான் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ரொம்ப பிளாங்கா இருந்தது அந்த இடம். கத்வா முதல்ல இந்த கத்வா போட்டுட்டா புரிஞ்சிருக்கும். அதாவது ஆரியாக கந்தகஜம் பிரேக்ஷிஷ்வே கத்வா, அது இத பாக்குறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றான். அந்த ஆரியாவோட அந்த அவளோட யானைய பாத்துட்டு போறேங்கிறான். பாத்துட்டு என்ன பிரயோஜனம், நான் என்ன பிளான் பண்றேனோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிசைட் பண்ணிடுறான். ஆனா இவனுதான் யானை பிடிக்க போறது. தலக பிரவிஷதி அப்பரிஷேன விகட உஜ்வல வேஷக, அந்த கர்ணபூரகங்கிற வந்து வசந்த சேனாவோட சர்வெண்ட். அவன் வந்து
சில பயங்கரமா ஒரு வேஷத்தோட வரான். ஏன்னா இவன் யானையை அடக்கிட்டு வந்திருப்பான். கஸ்மின் கஸ்மின் ஆர்யா, எங்க இருக்கா ஆர்யா, பரபரப்பா வரான். கேட்டி கேட்டி உத்வேக காரணம் அக்ரதக கிம் துர்மனுஷ்ய கெட்ட மனுஷனேங்கிறா. கிம் தே உத்வேக காரணம், என்ன உன்னோட பரபரப்புக்கு காரணம்? எத் அக்ரதக அவஸ்திதாம் ஆர்யாம் ந பிரேக்ஷஸ்வே, உனக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கா, அவ்வளவு கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறா. கர்ணபூரக ஆரியே வந்தே அப்படிங்கிறான். ஆரியே வந்தே, ஆரியே நமஸ்காரம் பண்றேங்கிறான். கர்ணபூரக பரிதுஷ்ட முக லட்சியதே தத் கிம் நு இதம், உன்னை பார்த்தனாத்வம் பரிதுஷ்டம் முகம் எஸ்ய சக, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவனா தெரியறியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஆரியே வஞ்சிதா அசி யயா அத்ய கர்ணபூரகஸ்ய பராக்கிரமகனா திருஷ்டக, வஞ்சிதா அசி, நீ வந்து ஏமாந்து போயிட்ட. ஏன்? பிகாஸ் அத்ய இன்னைக்கு கர்ணபூரகஸ்ய பராக்கிரமக, கர்ணபூரகனோட பராக்கிரமம் இருக்குல்ல, ந திருஷ்டக துவயா, உன்னால பார்க்கப்படல, நீ ஏமாந்து போயிட்ட, போ, மிஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற அர்த்தம். கர்ணபூரக கிம் கிம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. சுனோத ஆர்யா, கேளுங்க அப்படிங்கிறான். யக சக ஆர்யா குண்டமோடக நாமக துஷ்டஹஸ்திக்கு சக ஆலன ஸ்தம்பம் பங்க்த்வா மகாமாத்திரம் வியாபாத்திய மகாந்திரம் சங்கோபம் குர்வன் ராஜமார்க்கம் அவதீர்ணக. கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யகச ஆர்யா, குடமோட அந்த பேர் இருக்கிற நாம ஹஸ்தி, அந்த துஷ்ட ஹஸ்தி என்ன பண்ணி தெரியுமா இன்னைக்கு? சக ஆலான ஸ்தம்பம் புக்துவா, அது ஆலானம்னா அந்த யானையை கட்டுற அந்த ஸ்தம்பத்துக்கு பேரு ஆலானம்னு பேரு. சோ இந்த ஆலான ஸ்தம்பம் பக்துவா, யானையை கட்டுற அந்த ஸ்தம்பத்துல இருந்து நழுவி எஸ்கேப் ஆகி உடைச்சி, பக்துவானா உடைச்சிட்டுன்னு அர்த்தம், பங்கம் கிருத்துவா மகாமாத்திரம் வியாபா, மந்திரிய வந்து அட்டாக் பண்ணிட்டு மகாந்தம் சங்கோபம் குர்வன், பயங்கரமா ஒரு கலக்கிண்டு ராஜமார்க்கம் அவத்தீர்ன, ராஜமார்க்கத்துக்கு வந்துடுத்து. ததக தத்ர அத்ராந்திரே உத்கிருஷ்யம் ஜனேன, இத பார்த்துட்டு பீப்புள்ல கத்த ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஜனக. அப்பநயத்த பாலக ஜனகம் வரிதம் ஆருரோக விருக்ஷபாச பிரசாதம் கிம்னு கலு பிரேக்ஷத்வம் புறத்தக துஷ்டக ஹஸ்தி இதக ஏதி. எல்லா பீப்புளும் கன்ஃபியூஷன்ல கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பாலஜனம் அப்பனையிட்ட, குட்டி பசங்களெல்லாம் தள்ளி போடுங்க, தள்ளி போக சொல்லுங்க, இங்க வழியில நிக்க வேண்டாம். விருக்ஷ பிராசாதம் வரிதம் ஆருரோக, என்ன பண்ணுங்க எல்லாரும், விருக்ஷ பிராசாதம், விருட்சத்துக்கு மேல அத வேற உப்பரிகையில மாதிரி ஏறிக்கோங்க, மரத்து மேல ஏறி அப்படி வச்சுக்கலாம். அது தருக்கு மேல ஏறிக்கோங்க, ஆருரோக ஏறிக்கோங்க. கிம்னு கலு பிரேக்ஷத்வம் புறத்தக துஷ்டக ஹஸ்தி இவ ஏத்தி, இன்னும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? புறத்தக துஷ்டக ஹஸ்தி இதக ஏத்திக்கு, ஒரு துஷ்ட யானை இந்த பக்கம் வந்துருக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரியலையா? எல்லாம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் விகலதி நூபுர யுகலம் சித்தியந்தேச்ச மேகலாக மணிகச்சிதாக வளையாச்ச சுந்தரதராக ரத்னாங்குர ஜால பிரதிபத்தா. இப்போ கிட்டத்தட்ட அந்த லேடிஸ் எல்லாம் ஓடுறாளாம். அந்த லேடிஸ்க்கு அந்த நிலைமை என்ன ஆறுது அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லியிருக்கு. என்ன ஆகுது லேடிஸ் ஓடுறதுனால? நூபுர யுகலம் விச்சலத்தி, அந்த மகிழானாம் நூபுர யுகலம், அந்த கொலுசு கீழே விச்சலத்தி, கீழே விழுந்துடுறது. மணி கச்சிதாக மேகலாக, அதே மாதிரி மணிபிகி கச்சிதா, நல்லா மணி போட்டு அழகழகான அதால செய்யப்பட்ட மேகலா, அவங்க ஒட்டியானங்கள். ரத்னாங்குர ஜால பிரதிபத்தாக சுந்தரதராக வளையாக, அதுக்கப்புறம் ரத்னங்களால, ரத்னா அங்குரம்னா அந்த ஒளி விடுறது, ரத்னாங்குரானாம் ஜாலைகி, அந்த ஒளியால பிரதிபத்தாக ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சுந்தரதரா, அகைன் பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய வளையா, அந்த வளையல், அதுவும் வந்து சித்தியந்தே விஷீரியந்தே, எல்லாம் உடஞ்சு கீழே விழருது அப்படிங்கிறான். சோ அந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கு. இவன் கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். என்ன ஆகுது அப்படின்னுட்டு. அப்போ என்ன ஆச்சு? தலக தேன துஷ்ட ஹஸ்தினா, அப்போ அந்த கெட்ட ஹஸ்தி இருக்குல்ல, அது கர சரண ரதனைகி, கை காலு அப்புறம் அந்த தந்தம், ரதனம்னா அதால புல்ல நளினிம் இவ,
அந்த நல்ல விகசிதம் நளினிம் இவ நகரி உஜ்ஜயினி அவகாகனமேவ அவகாகமானேன சமாசாதித பரிவிராஜக. சோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யானையால தன்னோட கையு காலு இந்த எல்லாத்தாலையும், எப்பவுமே யானை சொல்லுவா இல்லையா, ஒரு கமலத்தை போய் அட்டாக் பண்ணிடும், நல்ல தாமரை எல்லாம் பண்ணிடும்னு. அந்த மாதிரி என்ன பண்ணிது அப்படின்னா, உஜ்ஜயினி இருக்குல்ல, உஜ்ஜயினியே மூழ்க அடிச்சுடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஊரை ஒரு வழி பண்ண ஆரம்பிச்சுடுத்து. பரிவிராஜக சமாசாதி. ஒரு பரிவிராஜகன் யாரு, இங்க இருந்து போய் மேக்கப் மாத்திட்டு போனானே, இதுக்கு முன்னாடி இவகிட்ட இருந்தானே, அவன் தான் இப்ப பரிவாஜக வேஷத்துக்கு போயிட்டான் போல இருக்கு. சமாசாதிக பிராப்தக தக ச அவன் கூட பரிபிருஷ்ட தண்ட குண்டிகா பாஜனம் சீகரைகி சிக்வா தந்தாரைகி ஷிப்தம் பிரேக்ஷய புனகபி உத்கிருஷ்டம் ஜனேன ஹா பரிவிராஜக வியாபாத்தியதே இந்தி. அவனை புடிச்சுன்னு கொடுத்து. அந்த பரிவிராஜக யாருன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த சம்வாகக தான். இப்ப பரிவிராஜக வேஷத்துல இருக்கான். அவனை பரிபிருஷ்ட தண்ட குண்டிக பாஜனானாம், அவன் வச்சிருந்த பரிபிருஷ்டேன தண்ட, கையில ஒரு குச்சி, அந்த குண்டிக பாஜனா அந்த கையில அந்த இது மாதிரி கமண்டலம் மாதிரி வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் புடிச்சு இழுத்துருக்கு பரிபிஷ்ட. அப்புறம் சீகரைகி சிக்வா, நல்ல வாட்டரால அந்த ஐ திங்க் கையில அந்த தும்பிக்கையில தண்ணி வச்சிருக்கோம் போல. சிப்பியம், தன்னோட தண்டங்களுக்கு நடுவுல அதை வச்சுட்டு சிப்தம் பிரேக்ஷைய அவனை புடிச்சு வச்சுருக்கு. அத பார்த்துட்டு புனக அபி உத்கிருஷ்டம் ஜனேன, அதை பார்த்துட்டு பீப்புள் எல்லாம் கத்துறா, ஹா பரிவிராஜக வியாபாத்தியதே, ஐயோ பரிவிராஜகன் அட்டாக் பண்றதேன்னு கத்துறா. அஹோ பிரமாதக, ஹோ பிரமாதக. வசந்த சேன ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆன உடனே திருப்பி ஃபர்தரா சொல்றான், அலம் சம்பிரமேன, போதும் பரபரப்பா ஆகாதீங்க அப்படிங்கிறான். ஏன் சுனோது தாவத் ஆரியா, இப்ப கேளுங்க அப்படிங்கிறான். ததக விச்சின்ன விஷுங்கல சுங்கலா கலாபம் உத்வகந்தம் தந்தாந்த பரிகிரகிதம் பரிவிராஜகம் உத்வகந்தம் தம் பிரேக்ஷய. சோ ததக விச்சின்ன விசுண்டல, விச்சின்னா பிஞ்சு போயிருக்கிற, விஸ்ருங்கலன்னா அந்த விசுண்டலன்னா அந்த உடஞ்சு போன, புரோக்கன் எடுத்துக்கணும். விசுண்டல்னா புரோக்கன் கிடையாது. இப்பதானே விஸ்ருண்டலுக்கு ஒரு மீனிங் பார்த்தோம். ஆமா ஸ்கலிதக. ஸ்கலிதக அந்த பிஞ்சு போன, சுங்கா கலாபம் அந்த கம்பி அதை கட்டி வச்சிருக்கிற அந்த இது இருக்கும் இல்லையா, அத உத்வகந்தம் அதை தாங்கிட்டு இருக்கிற, தந்தாந்திர பரிகிரகிதம் தட் இஸ் கால்ல அது கட்டி இருக்கும் போல இருக்கு, அதை பிடிச்சி இழுத்துட்டு வருதோ என்னமோ தெரியல, அந்த மாதிரி இருக்கிற தந்திராந்திர பரிகிருதம், அந்த பல்லுக்கு நடுவுல தந்தங்களுக்கு நடுவுல அந்த பரிவிராஜகம் உத்வகந்தம் அது பிடிச்சிட்டு இருக்கிற, தம் பிரேக்ஷைய அந்த யானைய பார்த்துட்டு, கர்ணபூரகேனமயா என்னால, கர்ணபூரகனால என்னால, நகி நகி ஆரியையா அன்ன பின் இல்ல கர்ணபூர்ணன் முதல்ல தன்னை சொல்லிக்கிறானா, அப்புறம் இல்ல அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, ஆரியையா அன்ன பிண்ட உபபிருஷ்டேன்னு, சாப்பாட்டாலையும் வளர்த்த இந்த உடம்பால, ஆரிய போட்ட சாப்பாட்டால வளர்ந்த இந்த பிருஷ்டேன தாசேன இந்த தாசனால, வாமச்சரணேன ஜூத ஜூத கேலகம் உத்குஷ்ய ஸ்வரிதம் ஆபனாத் லோகதண்டம் கிரகித்வா ஆகாரித்தக சகதுஷ்ட சிந்தி. வாமச்சரணேன அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஜூத கேலகம்னா ஐ திங்க் அவன் நினைக்கிறேன், ஜூத கரக உத்கிருஷ்ய புடிச்சு இழுத்து ஸ்வரிதம் ஆபனாத் கடையிலேந்து லோகதண்டம் ஒரு அயன் ராடை எடுத்து, ஆகாரித்தக சக துஷ்டஹஸ்தி அந்த துஷ்டஹஸ்தி இருக்கு இல்லையா, அந்த துஷ்டஹஸ்திய இது பண்ணிட்டேன், அட்டாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ததக அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். கர்ணபூரக ஆகத்திய சரோஷம் தம் ஹஸ்தினம் விந்திய சைல சிகராபம் மோச்சிதக மயாச தந்தாந்தர சம்ஸ்திதக பரிவாஜக. சோ விந்திய சைல சிகர ஆபம் தத் ஹஸ்தினம், அந்த ஹஸ்தினம் எப்படிப்பட்ட அந்த ஹஸ்தினம் அப்படின்னா, விந்திய சைலசிய சிகரஸ்ய ஆபமிவ ஆபம் எஸ்ய தத், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹஸ்திய ச ரோஷம் ஆகத்திய ரொம்ப ரோஷத்தோட
ரோஷமா இருக்கிறது அதை வந்து ஆகத்திய கில் பண்ணிட்டு, கில்லோ இல்ல அட்டாக்கோ இங்க மயா தந்தாந்தர சம்ஸ்திதக சக பரிவிராஜக மோச்சிதக, அந்த தந்தத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த பரிவிராஜக இருக்கானே அது வந்து மோச்சிதக கில் கிடையாது, ஏன்னா இவளோட அஸ்தியில மோஸ்ட்லி அட்டாக் பண்ணி தான் இருப்பா. வசந்த சேனா சுஷ்டு துவயாக்குதம் ததக ததக நல்லா பண்ணினப்பா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறா. கர்ணபூரக சாது ததக ஆரியே சாது ரே கர்ணபூரக சாது, எல்லாரும் சொல்றா போல இருக்கு வெரி குட் வெரி குட் அப்படின்னு. இதி ஏதாவத் மாத்திரம் பனந்தி விஷயபராக்கிராந்தக இவ. ஓகே, சோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டான். இது ஏதாவன் மாத்திரம் பனந்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு விஷயபர ஆக்ராந்தா இவ, விஷயங்களோட வாய்த்தால ஆக்ராந்தமா இருக்கக்கூடிய நவ் ஏகதக சகலா உஜ்ஜயினி ஆசித். சோ இந்த உஜ்ஜயினி வந்து அப்படி ஆயிடுதான் அப்படிங்கிறான். சோ அப்படின்னா ஐ திங்க் ஒரு பக்கமா போயிட்டான்னு அர்த்தமா? விஷய பாரம்னா நல்ல விஷயங்களோட பாரத்தால நிறைய பேர் இருக்கிற அந்த படகு மாதிரி ஆயிட்டான் உஜ்ஜயினி. பாக்கலாம் என்ன சொல்ல வரான். ததா ஆர்யே ஏகேன சூன்யானி ஆபரண ஹஸ்தானி பராமரிஷ்ய பை ஒன். இந்த இடத்துல இங்க சாருதத்தன் வந்துட்டான். சாருதத்தன் என்ன பண்றான், இவன் பண்ற வேலையை பார்த்துட்டு இவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்க முடியல. அதனால அவன் என்ன பண்றான், ஏகேன சூன்யானி பை ஒன் சூன்யானி ஆபரண ஸ்தானானி, தான் போட்டுக்க வேண்டிய ஆபரணத்துல இருக்கிற அந்த பிளேசஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பராமரிசிய தொட்டு தடவி பார்த்துட்டு ஒண்ணும் இல்லையா. ஊர்துவம் பிரேக்ஷிய மேல பார்த்துட்டு தீர்க்கம் நிஸ்வசிய ரொம்ப பெருமூச்சு விட்டு ஐயம் பிராவாரக மம உபரிஷிப்தக, இந்த பிராவாரக இந்த அங்கவஸ்திரம் மேல போட்டுக்கிற அந்த உத்தரியம் இருக்கும் இல்லையா, அதை மம உபரிஷிப்தக எனக்கு மேல அதை போட்டான் அப்படிங்கிறான். சோ ஆக்சுவலா ஒண்ணும் இல்லை, இவன் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி சாருதத்தை வந்து இவனுக்கு தான் போட்டு இருக்கிற உத்தரியத்தை கொடுத்துருக்கான். கையில ஆபரணம் எல்லாம் எதுவும் இல்லாதனால அவனுக்கு எப்பவுமே ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுங்கிற ஆசை உண்டு இல்லையா, அதை கொடுத்துட்டான். சோ இங்க எங்க பார்த்த இது சாருதத்தன்ற எப்படி எங்க வருது, which denotes சாருதத்தன் அவன் சொல்ல அப்படின்னு சொல்லி ஏகேன சூன்யானி ஆபரண ஸ்தானானி பராமரிஷன்றது வந்து அந்த இட் கோஸ் டு சாருதத்தவா? ஒத்தன் கொடுத்தானா பை ஒன் அப்படின்னு தான் சொல்றான். ஒன் ஆஃப் த ஸ்பெக்டேட்டர் கேவ் மீ திஸ் அப்படின்னு சொல்றான், அவ்வளவுதான். வசந்த சேனா கர்ணபூரக ஜானகி தாவத் கிம் ஏஷ ஜாதிமி குசும வாசிதக பிராவாரக ந வேதி, எனக்கு புரிஞ்சிடுது அப்படிங்கிறா. கிம் ஏஷக, ஏன்னா அந்த வாசனையை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டானா. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு வாட்டி அவன் அந்த இதை போட்டான்ல, இவன் மேல ஒளிஞ்சின்னு இருக்கத்தே ஒரு வாட்டி மதனிக்கான்னு நினைச்சு தன்னோட உத்தரியத்தை போட்டுட்டு குழந்தைய கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொல்வா ஜாதி குசும வாசம் அடிக்கிறது அப்படின்னு சொல்வா. சோ தாவத் கிம் ஏஷக ஜாதி குசும வாசித்துக்க பிராவாரக்கனா வேத்தி, யாருக்குதான் தெரியாது இந்த ஜாதி வள்ளி வாசம் வசுற இந்த பிராவாரக்கம் யாருதுன்னு யாருக்குதான் தெரியாது அப்படிங்கிறா. ஆரியே மதகந்தேன சுஷ்டு தம் கந்தம், இவனுக்கு தெரியலையா, இவளுக்கு தெரியறது அது அவனோடது அப்படின்னு இவன் சொல்றா. மதகந்தேன அந்த அஸ்தியோட மதகந்தத்தால இதம் கந்தம் சுஷ்டு நஜானாமி, இந்த ஸ்மெல் எனக்கு தெரியல அப்படிங்கிறான். வசந்த சேனா நாமபி தாவத் பிரேக்ஷஸ்வ, அதுல பேர் போட்டிருக்கோம் போல இருக்கு. அதுல என்ன பேர் போட்டிருக்கு பாரு அப்படின்னு கேக்குறா. இது பிராவாரகம் உபநயதி, கர்ணபூரக அதை பாக்குறான். இதம் நாம ஆரிய ஏவ வாச்சயத்து, இதற்கு பேரு நீங்க படிங்க அப்படிங்கிறான். வசந்த சேனா படிக்கிறா. ஆரிய சாருதத்திய ஆரிய சாருதத்தனோடது அப்படின்னு சொல்றா. கர்ணபூரக சோபதே ஆர்யாயாக பிராவரக, இவ அத தன் மேல வச்சு போட்டு இருக்கா போல இருக்கு. அதை எடுத்துட்டு படிக்கிறதுனால அத தன் மேல போட்டுக்கிறா. என்ன போட்டிருக்கீங்க, இத்தி வாச்சயித்வா சஸ்பிருகம் கிரகித்வா பிராபுணோதி, அதை படிச்சுட்டு தன் மேல போத்திக்கிறான். கர்ணபூரக சோபதே ஆரியாயா பிராவரக, இவன் சொல்றான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறான். கர்ணபூரக இது சேத்தி சொல்றா, சேத்தி அப்படி சொல்றா. கர்ணபூரக ஆம் ஆரியயா சோபதே பிராவாரக, உங்களால இந்த பிராவாரகம் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது ஆபரணம் பிரிச்சதி வசந்த சேனா, இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. கர்ணபூரக
இதம் தே பாதிதோஷிகம், உனக்கு இந்த பிரசன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவன் வந்து நியாயமா இவன் நினைச்சுப்பான் யானையம் பிடிச்சதுக்குன்னு, ஆனா இவன் வந்து சாருதத்தனோட மேல உத்தரையும் கொடுத்துட்டான்னு சந்தோஷமா கொடுக்குறான். கர்ணபூரக சிரசா கிரிக்கெட்ட பிரணம்யச்ச, தலையால வணங்கி ஏத்துக்கிறான். சாம்பிரதம் சுஷ்டு சோபதே ஆரிய, இப்போ இன்னும் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறான். இப்போ இன்னுமே ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறான். வசந்த சேனா கர்ணபூரக ஏதஸ்யாம் வேளாயாம் கஸ்மின் ஆரிய சாருதத்தக, இவ ஏன்னா பார்த்தான் இல்லையா, இப்ப எங்க இருக்கான் அவன் சாருதத்துல அப்படின்னு கேட்கிறான். கர்ணபூரக ஏதேன ஏவ மார்க்கேன பிரவர்த்தக கந்தும் ஏகம், இந்த வழியா தான் போகிறதுக்கு ஆரம்பிச்ச வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான். வசந்த சேனா ஹஞ்சே உபரி தளம் அலிந்தகம் ஆரோக்கிய ஆரிய சாருதந்தம் பிரேஷாஸ்மிகே. ஓகே, இவ உடனே சரி நம்ம இந்த வழியா தான் போறான்னா அவனை பார்க்கணும்னு பிளான் பண்ணிட்டா. சோ மேல போய் நம்ம ஏறி நின்னுண்டு அந்த அலிந்தகம்னா அந்த தின்ன மாதிரி இருக்கும், அது மேல ஏறி நின்று பார்க்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது நிஷ்கிராந்தா சர்வே இப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு இந்த எபிசோட். இன்னைக்கும் பாஸ்டா முடிக்கணும் தான் முடிச்சேன், ஒன்னும் கதை இல்லை.